இதுதான் பாம்பு கடிக்கு வந்து மருந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பாம்பு கடிக்கு வந்து அது சிறந்த மருந்து. விஷக்காளிகள் எந்த ஜீவன் கடிச்சிட்டாலும் இதுதான் வந்து ஃபஸ்ட் எய்டாக கொடுப்பாங்க இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கெல்லாம் வந்து மற்ற செடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் தான் வைக்கும். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு கீழே வச்சுருக்கு பாருங்கள் பூ. இதுவே ஒரு விசித்திரமான இது தான் இது. இங்கே பாருங்கள், பூ வந்து பச்சை கலர்லேயே இருக்குது. பூவும் கீழே வச்சுருக்கு. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கசப்பு சுவை தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ தான். பூ எதிர் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீரிப்பிள்ளை வந்து பாம்பு கடிச்சிட்டா அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க. கீரிப்பிள்ளை வந்து பாம்பு கடிச்சிட்டா கீரிப்பிள்ளை போய்ட்டு ஒரு மூலிகை மேலே வந்து ஊந்து பெறலும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை தானா. ரொம்ப நாளாக வந்து இதை நான் தேடின்னு இருந்தேன். இப்போ தான் கிடச்சிருக்கு ஒரு அண்ணன் மூலிமா. இது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். எத்தனை நார் ஓடுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 7 8 நார் ஓடுது. பூ வந்து பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் தான் வைக்குது. இதை வச்சுருக்கு பாருங்கள், 2 பூ வச்சுருக்கு பாருங்கள். இலை கலர்லேயே பூ இருக்குது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கசப்பாக தான் இருக்குது. அதிக கசப்பாட சுவையாக தான் இருக்குது. இதோட அறிவியல் நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானே ஃபஸ்ட் டைம் பார்க்கறதால இதோடைய பேரே எனக்கு தெரியல. இதோட அறிவியல் நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் விஷக்காளிக்கெல்லாம் வந்து கொடுக்குற ஃபஸ்ட் எய்ட் மருந்து. எந்த பாம்போ தேளோ பூரானோ இல்லை தெரியாத ஒரு ஏதோ ஒரு நம்ம எது கடிச்சதுன்னே தெரியாமல் ஒரு இதுவில் இருந்தால் நம்ம இந்த தழையை வந்து எடுத்து சாப்பிட்டா அந்த விஷமுறி வந்து சீக்கிரமாக வந்து நம்ம உடம்புக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது எல்லா பகுதியிலும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இருக்கும். இதை நான் தேடி கண்டுபிடிக்கவே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாள் எடுத்துக்கிச்சு. இது உங்கள் ஊரில் ஏதாவது உள்ளூர் வழக்க பேரில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இதை நான் வீட்டுக்கு ஒரு 2 3 செடி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இங்கே